வலையரங்கம். இந்த வலையரங்கத்தில் மியான்மர் நாட்டில் வாழ்கின்ற தமிழ் ஆசிரியர்கள் எவ்வாறு தமிழ் கற்பித்தலை அவர்கள் ஊக்கப்படுத்தி மேம்படுத்தி நடத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த வகுப்பில் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஆற்றுநர் பேராசிரியர் கல்வியல் மாமணி பேராசிரியர் ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் எழுத்து, சொல், சொற்றொடர், வாக்கியம் என்ற தலைப்பில் இன்றைய வகுப்பை எடுக்க இருக்கிறார்கள். இந்த வகுப்பில் வருந்துள்ள அனைவரின் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை இந்த வகுப்பு எடுக்க அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து இந்த வகுப்பில் அங்குள்ள தமிழ் ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து, ஏனென்றால் ஏற்கனவே உள்ள ஆசிரியர்கள் வருகை புரிந்தவர்களை இடையே பராமரிக்கிறார்கள். இது ஒரு தொடர் வலையரங்கம். இந்த வலையரங்கத்தில் முறையாக உங்கள் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் மட்டுமே உங்கள் வகுப்பை நீங்க திறம்பட மேம்பட எடுக்க முடியும். அதனால தொடர்ந்து பொண்ணையும் இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க இங்க. அதனால என்ன செய்யுங்க, உங்க நண்பர்களுக்கும் என்னடா நிறைய தொடர்புகளை நாங்க நிறைய மாணவர்களை தமிழ் மாணவர்களை இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வைக்கிறேன் என்று நண்பர் முருகேசன் ஐயா அவர்கள் கூறினார்கள். எனவே நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு முறையா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த வகுப்பை தொடர்ந்து எடுக்க இப்பொழுது பேராசிரியர் ரத்ன சபாபதி ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. வணக்கம் ஐயா. தெரியுதுங்க, நல்லா தெரியுதுங்க. தெரியுதா? காலையில போராடிக்கிட்டு இருக்கோம், காலையில இருந்தே போராடுறாங்க போடுறது. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வேற இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொல், தொடர், வாக்கியத்தை பற்றி. சொல், தொடர், வாக்கியம் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். சொல்லுங்கிறதும் தொடருங்கிறதும் வாக்கியங்கிறதும். ஆனா இந்த இந்த சொல்லுக்குரிய இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நம்மகிட்ட வந்ததுல இருந்து சில தப்பான கருத்துக்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த உதாரணமாக தொடரை சொல்லுன்னா வேர்டு தான், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொடர்னா ஆங்கிலத்துல ஃப்ரேஸ்ங்கிறதுக்கு தொடர்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொடரை போட்டு நாம் என்ன பண்றோம், சரியாக புரிஞ்சுக்காம என்னென்ன வார்த்தைகள் எல்லாமோ போட்டோம். அது நம்முடைய கிராமர்ல பலருக்கு பல தொந்தரவு இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்துல போய் பிரேஸ்ன்னு சொல்றாங்க, தமிழ்ல வரும்போது தொடருங்கிறாங்க. தொடர் மட்டும் சொல்றது இல்லை, சில சமயங்கள சொற்றொடருங்கிறாங்க பிரேஸுக்கு. ஆனா சொற்றொடருங்கிறது வேற ஒரு பொருள்ல இருக்கு, தொடருங்கிறது ஒரு பொருள்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. இன்னைய வகுப்புல உங்களுக்கு ஓரளவு அது நான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சொல் வகையை மட்டும் முதல்ல பார்ப்போம். நம்ம இலக்கணத்துப்படி சொல் வகை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சொல் வகைங்கிறது பாருங்க, பெயர் சொல் எல்லாருக்கும் தெரியும், வினை சொல் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு சொல் இடைச்சொல். இடைச்சொல் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இடைச்சொல்லாம் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. யார் சொல்றது? பொண்ணு புதுசா இருக்கு, வந்துருக்கு, போன வாரம் வரல, எல்லாம் உடம்பு சரியில்லையா? சரி, பரவாயில்ல. கண்ணகி சொல்லுமா, கண்ணகி சொல்லுமா. கண்ணகி, இடைச்சொல் தெரியுமா தெரியாதா? இடைச்சொல் நான் போட்டு போர்ல இருக்கு பாருங்க. இடைச்சொல் தெரியும், வினைன்னா தெரியும், இடைச்சொல்லாம் தெரியுமா? இடைச்சொல் தெரியுமா தெரியாதா? தெரியலாம் தெரியலன்னு சொல்லுங்க. தெரியலையா? அவ்வளவுதான், அதுதான் கேட்கறேன். தெரியலாம் தெரியலன்னு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அதே மாதிரி தெரியாது. இங்க தமிழ் படிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தெரியாது. ஒண்ணும் இல்லை, தப்பு இல்லை, தெரியாம இருக்குல்ல.
இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். நான் கடைக்கு போனேன் அப்படின்னு. நான் கடைக்கு போனேன்னு. இப்ப நான்ங்கிறது என்ன சொல்லு? வினை சொல். வினை சொல்ல. போனேங்கிறதா வினை சொல்லு. போனேங்கிறதா. நான்ங்கிறது பெயர் சொல். நான்ங்கிறது பெயர் சொல், போனேங்கிறது வினை சொல். அது வினை முற்று சொல்லணும். நம்ம வினை சொல் சொல்லி பழகிட்டோம். அது வினை முற்று. போனேன் ஒரு காலத்தை காட்டுது இல்லையா, அதனால வினை முற்று. அப்போ நான் பெயர் சொல், போனேன் வினை முற்று. இந்த கடைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் கடைக்கு போறேன். அந்த கடை என்ன சொல்லு? பெயர் சொல்லா வினை சொல். வினை முற்றா வேற என்னமா? கடைங்கிறது அதுவும் பெயர் சொல்லலாம். அதுவும் பெயர். ஆனா அந்த கடையை கீழ் சேர்ந்திருக்குல்ல, கடைக்கு, அதுதான் இடைச்சொல். பெயர் வினை அல்லாமல் பெயரோட அது தனியாவோ சில சமயத்துல நிற்கும். அதாவது அதுக்கும் தனி பொருள் கிடையாது. வேற ஏதாவது ஒரு சொல்லோட சேரும்போது பொருள் கிடைக்கும். அப்படி இருக்கிறது தான் இடைச்சொல். இப்ப இடைச்சொல் தெரிஞ்சுட்டா, அப்போ சொல்லுல பெயர் சொல்லலாம் தெரியும். இப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கேள்வி கேட்க போறேன், அங்க கொஞ்சம் கவனம் கேளுங்க. இடைச்சொல்னா தெரியும், பெயர் சொல்லா தெரியும், வினை சொல்லா தெரியும், இடைச்சொல்னா தெரியும். இடைச்சொல் சந்தேகம் இல்லையா? சரி. நான் வண்டியில் சென்றேன். நான் வண்டியில் சென்றேன். எது சொல்லுது? வண்டியில். இல்லுதான். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் இடைச்சொல் சரியா போச்சு. இன்னொரு சொல் என்னன்னா, அதாவது பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், இன்னொன்னு உரிச்சொல். உரிச்சொல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு தனி ஒரு வெரைட்டி, தனி பகுதி. நம்ம இலக்கணத்துல அதே பேருக்கு அது சரியாக விளங்காமலே இருக்கும். இருந்தாலும் இந்த மிகுதிங்கிற பொருள்ல வரக்கூடிய சொல்லு உரிச்சொல் வச்சுக்காங்க. அதுக்குன்னு சில சொற்கள் தான் சொல்றாங்க. சார, உரு, தவ, நடி அப்படின்னு சில சொற்கள் சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியாட்டாலும் அதை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆனா மிகுதிங்கிற பொருள்ல வரக்கூடியது உரிச்சொல் தெரிஞ்சாங்க. சரி, இப்போ பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4. இந்த 4ல பாத்தீங்கன்னா, இந்த பெயர் சொல் உங்களுக்கு தெரியும், வினைச்சொல்னா என்னன்னு தெரியும், இடைச்சொல்னா என்னன்னு தெரியும், உரிச்சொல்னா என்ன. இப்ப பொருள் சொல்ல பார்ப்போம். பெயர் சொல் எப்படி இருக்கும்னா, ஒரு எத்தனை வகையில இருக்குன்னு பாருங்க. எத்தனை வகையில இருக்குன்னு பாருங்க. எத்தனை வகை இருக்கு பாருங்க. பொருட்பெயரா இருக்கும், இடப்பெயரா இருக்கும், காலப்பெயரா இருக்கும், சினைப்பெயரா இருக்கும், பண்பு பெயரா இருக்கும். பண்பு பெயரா இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல சினைப்பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், காலப்பெயர், அப்ப பண்பு பெயர். இப்போ இந்த மாதிரி இந்த பெயருடைய வகைகள். பொருட்பெயர்னா என்ன? ஒரு பொருளை குறிக்கிறது பொருட்பெயர். பொருளை குறிக்கிறது பொருட்பெயர். ஒரு இடத்தை குறிக்கிறது இடப்பெயர். இடம்னா என்னது? ஒரு இடம், ஒரு ஊர் பேரை சொல்றோம்னு வச்சுக்காங்களேன், அதெல்லாம் இடப்பெயர். காலப்பெயர்னா காலத்தை குறிக்கிறது. ஒரு மணி, எத்தனை மணி அப்படின்னு சொல்றோம். சினைனா சினையை பற்றி, அதாவது உறுப்புகளை, கை, காலு, தலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் சினை பெயர். பண்புன்னா பணத்தை சொல்றோம். இவ்வாறு சொல்லக்கூடியதுதான் பெயர் வகைகள். பெயர் வகைகள். இப்ப பெயர் வகைகள்ல பாத்துக்காங்க, தொழில் பெயர்னு ஒண்ணு. தொழில் பெயர். பெயர் வகைகளிலே 6 வகையான பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இப்ப எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா யாராவது? பொருட்பெயர். இப்ப பேனான்னு இருக்குன்னு வச்சுக்காங்க, அது பொருட்பெயர். பேனாங்கிறது பொருட்பெயர். யாகோன்னு இருக்குன்னு வச்சுக்காங்க, அது இடப்பெயர். காலப்பெயர் சொல்லுங்க.
யாராவது சொல்ல முடியுமா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர். நிகழ்காலம். நிகழ்காலம்ங்கிறது அது காலத்தை குறிக்கிற பெயர். காலத்தை சுட்டுகின்ற ஒரு பெயர் அது. காலத்தை சுட்டுகின்ற ஒரு பெயர். மாலை, காலை மாலை, காலை மாலை, காலை மாலை, மாலை, காலை மாலை, இதுதான் காலப்பெயர். அப்புறம் சினைப்பெயர், சினைப்பெயர் கை, கை, பொன்னி ஒண்ணுதான் வாயை திறக்குது, வேற யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. சினைப்பெயர் கை, சரி. பண்பு பெயர் நல்ல குணம், குணப்பெயர், பண்பு பெயர். அதான் நல்லவன், நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியா? நல்ல, கெட்ட, கெட்டது, தீயது, உயர்ந்தது, வட்டமானது அப்படின்னு சொல்ல முடியா? அதான் பண்பு பெயர். இது பெயர் சொல்ல. இப்போ பெயர் சொல்ல பாத்தீங்கன்னா இத்தனை வகை இருக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, இந்த பெயர் இத்தனை வகை இருக்குது. அடுத்து பாருங்க, வினை. வினைன்னா வாங்கிறது ஒரு வினை, வாங்கிறது ஒரு வினை. இப்போ ஆனா அந்த வாங்குற வினையானது எப்படியெல்லாம் நமக்கு மாறி இருக்கும்னா, வாங்குற வினையானது நமக்கு எப்படி மாறி இருக்குமா? வந்தான் மாத்திரம், வந்தான், வந்தான், வந்தான்னு சொல்லுவோம். வாங்குறத இப்போ படின்னா படிப்பான், படிக்கிறான், படிப்பான் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய மூல வினை எது? வாங்கிறது வாங்கதான் மூலப்பொருள். அதனுடைய அடிச்சொல்னு சொல்லலாம், அதனுடைய பகுதின்னு சொல்லலாம். அப்ப அந்த பகுதிய நம்ம வினை முற்று அப்படின்னு சொல்றோம். வினை முற்று. வினை முற்றுனா என்ன? வந்தான், போனான், படித்தான், இதெல்லாம் வினை முற்று. இப்போ இங்க பாருங்க, இன்னொரு சொல்லிருக்கேன், வினை எச்சம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். வினை எச்சம் ரொம்ப நல்ல கவனிங்க. வினை எச்சம்னா என்னன்னா, ஒரு வினைன்னா வேணும்னு சொன்னேன். அது வினை முற்றுனா வந்தான்னு வினை முற்றுதான், வந்தான்ங்கிறது வினை முற்றுதான், வந்தான்ங்கிறது வினை முற்றுதான், வருவாருங்கிறது வினை முற்றுதான். அது எத்தனையோ காலத்துல தனித்தா வரும். ஆனா வந்து சென்றான், வந்து சென்றான், இந்த வந்து சென்றான்ல வினை முற்று எங்க இருக்கு? வினை முற்று வினை முற்று வந்து சென்றான், வினை முற்று எங்க இருக்கு? சென்றான், சென்றான். அப்ப வந்துங்கிறது என்ன? அப்போ வந்துங்கிறது என்ன? வினையச்சம். வினையச்சம் இல்ல, வந்தான் வினையச்சம். வந்துங்கிறது வினையச்சம். சென்றான்ங்கிறதோட முடியுது இல்லையா? அதான் வந்து சென்றான், அதான் வந்து சென்றான். இப்போ படித்தான்ங்கிறது என்ன? என்ன சொல்லு? வினைமுற்று. வினைமுற்று. வேற யாரும் வாயத்ததை காணுமே? வேற யாரு? கண்ணு இல்லையா? வேற யாரும் இல்லையா? உமா சொல்லுங்க. வேற சொல்லுங்க. கனிமொழி, உமா சொல்லுமா? ஒரு வினைமுற்று ஒண்ணு சொல்லுமா? வினைமுற்று ஒண்ணு சொல்லுமா? இப்ப வந்தான்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாரு பாருங்க வினைமுற்றுக்கு. அது மாதிரி வேற ஒரு வினைமுற்று சொல்லு. மாதிரி வேற சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சித்ரா சொல்லாங்களே. சித்ரா படித்தான், படித்தான், படித்தான். படித்தான்ங்கிறது வினைமுற்று. இந்த வினைமுற்று இப்போ இன்னொரு சொன்னாங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? வந்து சென்றான், வந்துங்கிறது வினையச்சம். இப்படி படித்தான்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு வினையச்சத்தை போட்டு சொல்லி பார்ப்போம். ஒரு வினையச்சத்தை. படித்தான்கிற வினைமுற்று, அதை தழுவி நிக்கிற மாதிரி ஒரு வினையச்சம் சொல்லி பார்ப்போம். படித்து முடித்தான். சொல்லு. படித்து படித்தான்ங்கிறது வினைமுற்றுமா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போடுறோம், அது வினையச்சமா இருக்கும். வேகமாக படித்தான் சொல்லலாமா? வேகமாக படித்தான் சொல்லலாமா? சொல்லலாமா? கூடலாம் சொல்லலாம். வேகமாக படித்தான் சொல்லலாமா?
அது வினைமுற்று தான். வினையச்சம் தானா? மெதுவாக படித்தான் வினையச்சம் தானா? உமா, மெதுவாக படித்தான் வினையச்சம் தானா? ஐயா எனக்கு ரொம்ப புரியலைங்க. புரியல, அதான் புரியாத உங்களுக்கு. இப்போ படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. அது புரியுதா? புரியுதுங்கய்யா. புரியுதுங்கய்யா. இந்த படித்தான் எப்படி படிச்சான்னு சொல்றோம். வேகமாக படித்தான். வேகமாக தனியா சொன்னோம்னா அது ஒரு பொருள் இருந்தா கூட அந்த பொருளானது முற்றுப்படவில்லை. வேகமாக படித்தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பொருளானது முற்று பெறுகிறது. அதுக்கு அர்த்தம் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். வேகமாக படித்தான். அப்போ எதை வச்சு அந்த எந்த சொல்ல வச்சு இந்த வேகமாகங்கிறதுடைய மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது? எந்த சொல்ல வச்சு? படித்தான்ங்கிற சொல்ல வச்சு கம்ப்ளீட் ஆகும். இப்ப நடந்தான் இருக்கு, மெதுவாக நடந்தான். இப்ப நடந்தான் வினைமுற்று, சரிதானா? நடந்தான் வினைமுற்று. மெதுவாக நடந்தான் சொன்னா மெதுவாக நடந்தான். அப்ப மெதுவாகங்கிறது நடந்தானோட சேர்ந்துதான் மீனிங் முடியுது இல்லையா? அப்ப மெதுவாகங்கிறது வந்து மெதுவாகங்கிறது வினையச்சம். வினையச்சம் மெதுவாக வினையச்சம். அப்போ அந்த வினைமுற்றுக்கு முன்னால இருக்கும், அவ்வளவுதான். வினைமுற்றுக்கு முன்னால இருக்கும். அதுக்கு அதை தொடர்ந்து வினைமுற்று இல்லையா? இப்போ கொடுத்தான் இருக்கு, கொடுத்தான் அதாவது இது என்ன சொன்ன டிவில யாரும் கூப்பிட்டாங்க. இப்போ படித்தான் அப்படின்னா மெதுவாக படித்தான், நன்றாக படித்தான், நன்றாக படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? வினை வினை எச்சம். வினை எச்சம். எச்சம்னு சொன்னாலே அதாவது கம்ப்ளீட் ஆகாத இருக்கிறதெல்லாம் எச்சம்னு பேர். இந்த எச்சம்ங்கிற சொல்லு கம்ப்ளீட் ஆகாது. அப்போ ஒரு வினையை வச்சுதான் கம்ப்ளீட் ஆகும். அதனால அது வினை எச்சம்னு பேர். சரி, இப்போ பெயர் சொல்லோடு சொல்லுங்க. பெயர் சொல், பெயர் சொல். இப்போ கண்ணன் பெயர் சொல்லுதானா? பெயர் சொல்லுதானா? இல்லையா? மாலை பெயர் சொல்லுதானா? பெயர் சொல்லுதானா? என்ன பெயர் சொல்லுது? என்ன பெயர் சொல்லுது? இங்க ஒரு 6 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. என்ன பெயர்? 4 கால பெயர் இல்லையா? தலை பெயர் சொல்லுதானா? சினை பெயர். வெரி குட். நடத்தல் பெயர் சொல்றதா? நடத்தல். படித்தல் அது பெயர் சொல்ல. தொழில் பெயர், தொழில் பெயர். அப்ப அது மாதிரி எந்த பெயர் சொல்லி 6 வகையில் ஏதாவது இருக்கலாம். இப்ப அந்த பெயர் சொல்லை தழுவி அது பக்கத்துல எப்படி வினைமுற்ற தழுவி நிக்கிறது மாதிரி பெயர் சொல்லை தழுவி நிக்கிற சொல்லி நான் சொல்ல மாட்டேன். உயரமான பையன் பெயர் சொல்ல தழுவி நிக்கிறா? பெயர் சொல்லது பையன், உயரமான பையன் இல்லையா? பெயர் சொல்ல தழுவி நிக்குது. அந்த உயரமான அந்த பெயர் சொல்ல வச்சுதான் அந்த பொருள் முடியுது இல்லையா? படித்த மாணவன், படித்த மாணவன். படித்த இதோட முடியுது, மாணவன் முடியுது. நல்ல மனிதர், நல்லங்கிறது எதோட முடியுது? மனிதன். இந்த மாதிரி பொருள் முடிஞ்சதுன்னா அதுக்கு பெயரெச்சம். அதுக்கு பெயரெச்சம். பெயரெச்சம் இந்த மாதிரி சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லுங்க. ஒரு பெயரெச்சம் நீங்களா? நான் சொல்லிட்டேன். படித்த, நல்ல, உயரம், இதெல்லாம் பெயரெச்சம்னு சொல்லிட்டேன். ஒரு பெயரெச்சம் முடிவு. அதே மாதிரி வேற ஒரு பெயரெச்சம் சொல்லுங்க. பெரிய வீடு. வெரி குட். பெரிய வீடு. பெரியங்கிறது பெரியங்கிறது அவ்வளவுதான். அப்போ உங்க பெயரெச்சம் புரிஞ்சு போச்சு. வினையச்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உமா, வினையச்சம் புரிஞ்சுதா? வினை இருப்பது வினையச்சம், பெயரை தழுவி இருப்பது பெயரச்சம். அவ்வளவுதான். வினை முற்றுனா காலத்தை காட்டி இருக்கிறதா வினை முற்று. அவ்வளவுதான். அப்புறம் 4 வகை பெயர்ல பெயரை சொன்ன
வினையை சொன்ன அந்த வினையில 3 வகை இருக்குன்னு சொல்லு. 3 வகை. அப்புறம் இன்னொன்னு இடைச்சொல். இடைச்சொல். அந்த இடைச்சொல் பாத்தீங்கன்னா இடைச்சொல்ல இடைச்சொல் இடைச்சொல்ல நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இடைச்சொல் எதுன்னு சொன்னேன்? கடைக்குன்னு. அதே மாதிரி நான் அவனை கண்டேன். அது என்னது? நை இல்ல, ஐ தான் சேர்ந்துருக்கு. அவன் பிளஸ் ஐ, நை இல்ல, அவனை. பேனாவால் எழுதினேன். பேனாவால் எழுதினேன். இது என்னது? பேனாவால் எழுதினேன். மரத்திலிருந்து இறங்கினான். இருந்து. வெரி குட் வெரி குட். இருந்து. அப்போ நீங்க இப்போ இவ்வளவு நேரம் சொன்னீங்க இல்லையா, இருந்துன்னு சொன்னீங்க, ஆன்னு சொன்னீங்க, ஐன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வேற்றுமை உருபுன்னு. இடைச்சொல்ல பெரும்பாலானது வேற்றுமை உருவாக்காது. பெரும்பாலும் மற்றது இருக்கும், சிலது இருக்காது. பெரும்பாலும் வேற்றுமை உருவு. அப்புறம் வினை உருவு. வினை கல்லு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம் வேற்றுமை. அது மாதிரி பிற மற்ற வினைச்சொற்கள், மற்றுன்னு இருக்குல்ல, மற்று, தங்கு அப்படி இல்லையா, அதுதான். அதெல்லாம் ஏதாவது இடைச்சொல்லுடைய வகைகள். அப்போ அதாவது இந்த வேற்றுமை உருவு. இன்னொன்று என்ன உருவுன்னா இடைச்சொல்ல வினை உருவுன்னு வரும். இந்த வீணு போட்டுருக்குங்களா, அது வினை உருவுன்னு வரும். வினை உருவு அதாவது வினை விழி உருவுன்னு வரும். விழினா கூப்பிடுறது. அம்மா அம்மான்னு சொல்றோம். தம்பிதான் அது, தம்பின்னு கூப்பிடுவோம் இல்லையா. இப்போ பொன்னின்னா பொன்னின்னு சொல்றோம், நீத்தி சொல்றோம் இல்லையா. அது யாரை கூப்பிடும்போது, உங்களை கூப்பிடும்போது பொன்னின்னு கூப்பிடுறதுல பொன்னின்னு கூப்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி அம்மா, அக்கா, நீட்டு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி. அதாவது விழிக்கும் போது, விங்கிறது விழினா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். விழி உறுப்புகள் இருக்கும். அதுவும் இடைச்சொல் தான். அப்ப இடைச்சொல் வேற்றுமை உறுப்பா இருக்கலாம், விழி உறுப்பா இருக்கலாம், மற்ற சில இதுகள் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த பாருங்க, இப்ப நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். முதல்ல பெயர் சொல்ல ஞாபகத்தை வச்சுக்காங்க, பெயர் சொல்லு. ரெண்டாவது வினை முற்றுன்னு வச்சுக்காங்க. அப்புறம் வினை எச்சம்னு வச்சுக்காங்க, பெயர் எச்சம்னு வச்சுக்காங்க. அடுத்த வேற்றுமை உருவுன்னு வச்சுக்காங்க, விழி உருவுன்னு வச்சுக்காங்க, மற்ற இடைச்சொல்கள், பிற இடைச்சொல்கள் வச்சுக்காங்க. அப்புறம் இப்போ எத்தனை வகையான இது இருக்கு? இந்த 8 வகையான சொற்களை உங்களுக்கு அடையாளப்படுத்த தெரியணும். இந்த 8 வகையான சொற்களை அடையாளப்படுத்தினாதான் இதுக்கு மேல தொடரை பத்தி உங்களுக்கு புரியும். அப்போ பெயர், வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வேற்றுமை உருவு, விழி உருவு, மற்ற பொதுவாக மற்ற இடைச்சொற்கள், அப்புறம் உரிச்சொல் இல்லையா. இவ்வளவு இருக்கு. இன்னொன்னு பாருங்க, இன்னொன்னு அடுக்குன்னு இருக்கும். அது எப்போ பின்னால பார்க்கலாம். இந்த 8 முதல்ல ஞாபகத்தை வச்சுக்காங்க, பின்னால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து நான் சொல்றேன், என்னன்னு சொல்றேன். ஸ்லைட் ஷேர் தெரியலங்க. இப்ப
கட் ஆயிருக்கு போல. ஸ்லைட் ஷேர் ஏதோ கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வருவாங்க ஐயா, லைன்ல வருவாங்க. நீங்க சார் சொன்ன மாதிரி என்ன ஐயா சொன்ன மாதிரி அந்த பெயர் சொல்லாம் எப்படி இருக்கு அதற்கான எடுத்துக்காட்டு தான். நீங்க நிறைய வந்து எத்தனை சொற்களை உருவாக்குறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், எளிமையா அதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி வினை முற்றுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, வினை எச்சத்துக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, பெயர் எச்சத்துக்கு எப்படி கொடுத்திருக்காங்க. வந்து ஊல முடிஞ்சா வந்து வினை எச்சமாகவும், வந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க பெயர் எச்சமாகவும். அப்ப பெயர் எச்சத்துக்கும் வினை எச்சத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, வேற்றுமை உருவு, விழி உருவு, அதுக்கப்புறம் வந்து பிற இடைச்சொற்கள்லாம் என்னென்ன இருக்கின்றன, உரிச்சொல் தொடர், அதுக்கடுத்து அடுக்கு தொடர் பத்தி இப்ப நடத்த போறதா சொல்லியிருக்காரு ஐயா அவர்கள். அப்ப இந்த மாதிரி சொற்களை வந்து நீங்க ஒரே ஒரு சொல்ல மட்டும் கேட்டுட்டு அந்த பயிற்சி கொடுக்கும்போது அப்படியே எடுத்துக்கொள்வதை விட அதை மீண்டும் மீண்டும் நிறைய சொற்களை, இப்ப ராமேஸ்வரி மேம் கூட ஒரு சொன்னாங்க, நிறைய பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாங்க. அந்த மாதிரி எந்தெந்த சொற்கள் வந்து ஒரு பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்ன சொற்கள் எல்லாம் இருக்கு, இன்னும் நீங்க படிக்கின்ற சொற்கள்லயும் வந்து ஒரு பத்திய படிக்கிறீங்கன்னா அதுல என்னென்னலாம் இருக்குது என்பதை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து நடத்துவாங்க நமக்கு. இப்ப ஸ்லைட் ஷேரிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்குங்க ஐயா. அதே மாதிரி ஐயா நடத்துனதுல இருந்து எதனா சந்தேகம் இருந்ததுன்னா அப்பவே கேட்டுக்கோங்க, புரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப சொல்லுவோம். ஏன்னா அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நாங்க அடுத்தடுத்த தலைப்புகள் நிறைய இருக்கு. அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு நாங்க அடுத்தடுத்த வகுப்புகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால எந்த வகுப்பு எடுக்கிறாங்களோ அந்த வகுப்புல சந்தேகம் இருந்தா அப்பவே கேட்டு நீங்க அதை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா மிக மிக நல்லா இருக்கும். உங்களுக்கு எளிமையா புரியும் அடுத்து நீங்க பேசுறதுக்கு. சொல் வகை பத்தி ஐயா எடுக்க போறாங்க. இப்ப இப்பதாங்க கிளியரா இருக்குங்கய்யா. ஸ்லைட் ஷேர் ஆயிடுச்சுங்கய்யா. போன் பண்ணி சொல்லுங்கம்மா, போன்ல சொல்லுங்க. சரிங்க. ஐயா வராங்க போல் இருக்குமா, அந்த ஸ்லைடில் இது பண்றாங்க, ஸ்கிரீன்ல வராங்க பாருங்க. வராங்க. இந்த இதுல இருக்கிற வருதா? கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. கேக்குதா? சரி. Yes. நான் என்ன சொல்றேன், ஸ்கிரீன் தெரியுதா தெரியலையா? தெரியுது. அது யாராவது இத்தனை சொல்லியிருக்கேன்ல, அதை யாராவது வாசிங்க பாப்போம், அது சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க, உமா சொல்லுமா, ஸ்கிரீனை பார்த்து சொல்லு, தெரியுதா? ஸ்கிரீன் பார்த்து படிங்க உமா. ஸ்கிரீனை பார்த்து படிங்க. சித்ரா படிக்கலாம்.
படிங்க படிங்க பெயர் சொல் அப்படியே படிங்க அதை பார்த்து. பெயர் பெயர் சொல் வினைமுற்று வினைமுற்று வெரி குட். அடுத்தது வினையச்சம் ஆ, பெயரச்சம் ஆ. வேற்றுமை உறுப்பு அது ஊன்பது வேற்றுமை உறுப்பு. அடுத்தது உறுப்பு அப்புறம் வினை உறுப்பு விழி உறுப்பு பிற இடைச்சொற்கள் அப்புறம் அடுத்து சொல் அது இப்ப அடுத்து விட்டுருவோம். இன்னொரு யாராவது சொல்லுங்க. சித்ரா படிமா. சித்ரா படிமா. பெயர் வினைமுற்று பெயர் முதல்ல பேச சொல்லு. பெயர் பெயர் அப்புறம் பெயர்ல பொருள் இடம் அதெல்லாம் அது வேண்டாம். நான் 1 2 3 8 போட்டுக்கலாம். அதான் சொல்லணும். சரிங்க ஐயா. பெயர் சொல்லு. வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வேற்றுமை உறுப்பு வேற்றுமை உறுப்பு விழி உறுப்பு. விழினா கூப்பிடுதுன்னு கூப்பிடுது. விழி உறுப்பு பிற இடை சொற்கள் அப்புறம் உரிச்சொல். அடுத்தது அடுத்து சொல். நான் மறுபடியும் நான் சொல்றேன். இந்த பேருக்கெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. பின்னால் அதான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. என்ன சொல்றோம்னே புரியாது. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். பெயர் சொல் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வேற்றுமை உருவு விழி உருவு பிற மற்ற இடைச்சொற்கள் உரிச்சொல் அடுத்து இவ்வளவு இந்த பேர்களாக கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் பாருங்க? 9 பேர். 9 பேர். இது மறந்துடாம அவ்வளவு உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு பெயர் சொல்னா என்னன்னு தெரியணும், வினைமுற்றுனா என்னன்னு தெரியணும், வினையச்சம்னா என்னன்னு தெரியணும், பெயரச்சம்னா என்னன்னு தெரியணும், வேற்றுமை உறுப்புனா என்னன்னு தெரியணும், வினை உறுப்புனா என்னன்னு தெரியணும், மற்ற இடைச்சொல் என்னன்னு தெரியணும், உரிச்சொல்னா என்னன்னு தெரியணும், அடுக்குனா என்னன்னு தெரியணும். இப்ப இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா இப்பவுமே தெளிவு பண்ணிக்காங்க. இதை தொடர்ந்து போகும்போது உங்களுக்கு புரியாது, ஒண்ணுமே புரியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சொல் வகைகளை நான் வகைப்படுத்திருக்கேன். 9 வகையா படிச்சிருக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா சொல்லுங்க. உரி சொல் எப்படிங்க? உரிச்சொல் அது எல்லாருக்குமே சந்தேகம் வரும். அதாவது உரிச்சொல் கிளம்பினா உரிச்சொல்னா அதாவது மிகுதி என்ற பொருள்ல வரக்கூடிய, மிகுதினா அதிகம், அது அதிகம்ங்கிற பொருள்ல வரக்கூடிய சொல்ல பூராமே உரிச்சொல் தான். மிக நன்று இந்த மிகைன்னு இருக்குல்ல, அது உரிச்சொல். இப்ப இலக்கண நூல்ல சில உரிச்சொற்கள் மட்டும் இல்லாம உரிச்சொல்னு சொல்லியிருக்காங்க. தவ நனி களி சால உரு தவ நனி களி ஊர்னு சில வகைப்படுத்திருக்காங்க. அவ்வளவுக்குமே ஒரே பொருள் தான். என்ன பொருள்? மிகன்னு அர்த்தம். மிகன்னு. அப்ப இந்த மிகைங்கிறது தான் உரிச்சொல். அந்த பொருள் வரக்கூடிய எல்லா பொருளும் தான் சொல்லலாம். இன்னும் சொல்ல மீன் வரும். வெறும் மீனா எப்படி வரும்? நீங்க ஓரெழுத்து ஒரு மொழியில படிப்பீங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில மீன் இருக்கும். அது உரிச்சொல் தான். அப்போ உரிச்சொல்லாம் என்ன? மிகுதிங்கிற பொருள்ல வரக்கூடிய சொல்லு மட்டும்தான் உரிச்சொல். அது ரொம்ப குறிப்பிட்ட சில சொற்கள் தான் நம்ம மொழியில இருக்கு. சரிங்களா? அப்புறம் வேற சந்தேகம் கேட்கணும். நீங்க கேட்டதான் மேல போவேணாம். இல்லைன்னா அப்ப அந்த மொழி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு மேல போகும்போது இதுல சந்தேகம்னு வச்சுக்காங்க. அந்த மேல போகும்போது ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்றது கஷ்டப்படுவீங்க, நீங்களே கஷ்டப்படுவீங்க. அதனால இதுக்கு நான் இவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன். சொல்லுங்க. என்ன சந்தேகம் இல்லை? அடுக்கு தொடர்னா ரெண்டு சொல்லு இருக்குல்ல, 2 சொல்லு. வந்து போனான் இருக்கா,
வந்து வந்து போனான், பாபா என்று கூப்பிட்டான், போ என்று சொன்னான் அப்படின்னு ரெண்டு சொல்ல சொல்லும் இல்லையா? அதுக்குதான் அடுத்து தொடர்ந்து அடுத்து தொடர். அப்புறம் வேற சந்தேகம்? இடை சொற்கள். நல்ல கேள்வி. வேற்றுமை உறுப்புனா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? வேற்றுமை உறுப்புனா எல்லாம் தெரிஞ்சிச்சு. வேற்றுமை உறுப்புனா கை, ஆள், இதெல்லாம் வேற்றுமை உறுப்பு. அப்புறம் பிறகு இன்னொன்னு விழி உறுப்புனா அம்மால இருக்கணும், தம்பி இருக்கிற தலைவன், தலைவன் சொல்லு. நம்ம கூப்பிடும்போது தலைவன் கூப்பிடுறோம் இல்லையா? தலைவன், தலைவா. இப்ப தலைவர் அவர்களே, அவர்கள் தான் சொல்லு, அவர்களே கூப்பிடுறோம்ல, அது வெளி. அந்த அவர்கள்ங்கிறது வெளி மாற்றம். வெளியினால் ஏற்படுகின்ற, கூப்பிடுறதுனால ஏற்படுகின்ற மாற்றம். இது தவிர இது இல்லாம ஏதாவது இருக்கா? இது இல்லாம இருக்கா? இருக்கு, ஏதாவது. இப்போ அவனும் அவளும் வந்தார்கள், அவனும் அவளும் வந்தார்கள். கவனிங்க, அவனும் அவளும் வந்தார்கள். இப்ப அவன் பெயர் சொல், அவள் பெயர் சொல். இந்த ஊர் என்னது? அதான் இடைச்சல். அது இடைச்சல். அப்ப இது வேற்றுமை இல்ல, வேற்றுமை உறுப்பு இல்ல, தனியா இருக்கு. தனியா இருக்கு, உம்முங்கிறது தனியா இருக்கு. சில சொற்கள் அதாவது பெயரும் இல்லாம வினையும் இல்லாம அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம், பெயரோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிற சொல்லுதான் அந்த, அதுதான் நம்ம பிற இடைச்சொற்கள் சொல்றோம். உம் இருக்கு, மற்றன் இருக்கு, மற்ற அவள் மற்றும் அப்படின்னு இல்லையா? அவன் மற்றும் அவள் வந்தார்கள் அப்படின்னு மற்ற உண்மை. இப்போ அவனே வந்தான் இருக்கு, அவன் வந்தான் இருக்கு. இப்ப அவன் வந்தான், இப்ப அவன்கிறது பெயர் சொல், வந்தானுங்கிறது வினைமுற்று. அவனே இருக்குல்ல, ஏ ஏ அது அது வந்து இடைச்சொல், அது இடைச்சொல். சரிதா? அப்ப அது வேற பெயர்ல இருந்தாலும் பிற இடைச்சொல்னு போட்டேன். அதுக்கு இப்ப மற்ற உண்மை ஏ, அவனா, ஆண், வந்தானா, தினா, அதுக்கு தினாவை குறிக்கிறது. தினாவுக்காக வந்தானான்னு கேட்கும், ஆண் கேட்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தான் பிற இடைச்சொல்னு போட்டேன். அப்போ வேற்றுமை உருவு, வினை உருவை தவிர, விழி உருவை தவிர மற்றது எல்லாமே இடைச்சல் தான். இடைச்சல் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு மற்ற இடைச்சல். அப்போ அவர்கள் இருக்கு இல்லையா? அவர்கள் அவங்க என்னது? பேர் சொல், பேர் சொல்ல அவரு. இந்த கல் அது இடைச்சல், கல் இடைச்சல். அப்போ இந்த பெயர் வினையை தவிர மற்றதெல்லாமே வந்து நமக்கு பெரும்பாலும் உரிச்சொல்ல விட்டுங்க. பெயர் வினையை தவிர மற்றது எல்லாமே உருவுகளா இருக்கும். அதுல வேற்றுமை உருவு பெரும்பற்று இருக்கும், ஓரளவு விழி உருவு இருக்கும். அது தவிர மற்றதெல்லாம் பிற இடைச்சொல்லு கொடுக்கும். சரிதா? விளங்குதா? சரி. அப்போ இடைச்சொல்லுங்கிறது அதாவது தன்மை உருவு கூட வினை சொல்லலாம். தன்மை உருவு ஆண்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லும் இல்லையா? அது மாதிரி தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஹி அண்ட் ஷீன்னு சொல்ற மாதிரி அவனும் அவளும் சொல்லுவோம். உண்மை, அந்த உண்மைங்கிறது இடைச்சல். இதுதான் விடை. இப்போ இடைச்சல் என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சாலும் சந்தேகம் இருக்கா? இந்த கண்ணகி தான் வாய் திறக்க மாட்டேங்குமா? கண்ணகி அந்த இன்னொரு அம்மா யாரு? ராசேந்திரனா அரசேந்திரனா யாருமா? அது அவங்களுக்கு வாய் திறக்க மாட்டாங்களா? சரி. இப்போ இந்த இதுக்கு மேல இது தவிர இதை விட்டுட்டு இந்த சொற்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க. இதை வைத்துத்தான் நான் தொடரை சொல்ல போகிறேன். அதனாலதான் இந்த தொடருக்கு நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறேன். இன்னும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். இன்னும் சந்தேகம் இருந்தா சரி. அப்போ இந்த சொற்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சாச்சா? சந்தேகம் இருக்கா? ராவணேஸ்வரி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையா? இல்லைன்னா சரிதான். சரிதான்.
சரி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. கேக்குதுல்ல? இதை எழுதிக்கிறா. ஆமையின் முதுகிலே நண்டு துயின்ற அளவன் 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 துயின்ற பலவனா நண்டு சாரி பலவனா அளவன் இருக்கியா, அளவன் துயின்ற. அதை நான் சொன்னேன், நண்டுன்னு மாத்திட்டாங்கன்னு சொல்றேன். ஓ சரி சரி. நண்டு துயின்ற வள நனி நாட்டை மறந்த மன்ன வந்து வந்து சேர்ந்தாயி. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன எழுதிருக்கேன் பாருங்க, என்ன எழுதிருக்கிறேன்? ஆமையின் முதுகிலேன்னு எழுதிருக்கேன். ஒரு முதல் சொல்லு ஆமை, ஆமையின், அடுத்தது முதுகிலேன்னு. என்ன வேணும்? முதல் அடுத்த சொல்லு என்ன எழுதிருப்பாங்க? முதுகிலே அளவனா நண்டு, முதுகிலே நண்டு. சரி, அடுத்த அளவு தேர்ந்து எழுதிருப்பாங்க. அளவன் துயின்ற, துயின்ற வளமிக்க. இந்த நனின்னு அப்படியே கேட்குறீங்களா? நனி, நனின்னா தான் அது முடிச்சது. அதை உங்களுக்கு விளக்கணுங்கிறதால வளமிக்கன்னு போட்டேன். நனின்னா வளமிக்க, மிக்கன்னா நனி சொல்றாங்க. அப்புறம் நனி நாட்டை, நாட்டை மறந்த மறந்து மன்னா வந்து 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 மன்னா வந்து 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 சேர்ந்தாய், வந்து சேர்ந்தாய். இப்ப பாருங்க, ஒண்ணு இப்போ இந்த நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க கேக்குதுங்க. ஏன்னா எனக்கு இந்த பவர் பிரச்சனையா இருக்கு. நல்லா கிளியரா கேக்குதுங்க நீங்க பேசுறது. அதாவது இந்த வாக்கியத்துல ரெண்டு சொல்லாம இருக்கு, ரெண்டு சொல்லாம இருக்கு. ஆமையின் முதுகிலே, அப்புறம் முதுகிலே அளவன், அளவனா நன்றுன்னு தெரியாதனால சொன்னேன். அளவன் துயின்ற, துயின்ற வளமிக்க, வளனனி நாட்டை, நாட்டை மறந்த, மறந்த மன்னா, மன்னா வந்து 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 சேர்ந்தாய். இன்னொன்னு கூட எழுதலாம், சேர்ந்தாயினின்னு எழுதலாம். சரி, அது நான் எழுதலன்னு நினைக்கிறேன். எழுதிக்காங்க, சேர்ந்தாயினி கீழே கடைசியில் எழுதிக்காங்க. இந்த முன்னாடி எழுதிக்காங்க, எழுதிக்காங்க, எழுதணும்னு தான் சொல்றேன். இதை எழுதிட்டீங்கன்னா இதை வச்சா எழுதிக்கா. சித்ரா எழுதிட்டியாமா? சித்ரா முடியலங்கய்யா. எதுமா எது எழுதிட்டு இருக்காங்க. சரி, எழுதிட்டு எழுது 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 நான் ட்ரை கொடுக்குறேன், எழுதுங்க. எனக்கு என்ன தொந்தரவுனா, அந்த பவர் பாயிண்ட் போடும்போது உங்க முகம் தெரிய மாட்டேங்குது. அதை விட்டு வெளியே வந்தா தான் உங்க முகம் தெரியுது. அதனால நீங்க நான் கேட்கும்போது பதில் சொல்லணும். எழுதிட்டோங்க ஐயா. எழுதாச்சா? எழுதியாச்சுங்க ஐயா. எல்லாரும் எல்லாரும் எழுதாச்சா? ஐயா நானும் முடியலங்க. எல்லாம் எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. எல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒண்ணும் விளங்காது. பின்னால போனப்போ உங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. அதுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம். இன்னைக்கு இதை முழுவதும் முடிக்குமான்னு தெரியல. சொல்லி தொடரு எல்லாம் முடிக்குமான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் முடிக்கிற அளவுக்கு பார்க்கிறேன். எழுதியாச்சா? சரி, பாருங்க, இந்த ஆமையின் முதுகிலேங்கிறது அந்த இதுக்கு ஒண்ணுன்னா முதல்ல இருக்கிறதுக்கு
நிலைமொழின்னு பேரு. முதல்ல இருக்குது என்ன பேரு? நிலைமொழின்னு. இந்த வார்த்தை தெரிஞ்சுக்காங்க. முதல்ல இருக்கிறது நிலைமொழி, வருகின்ற அடுத்தால இருக்கிறது மறுமொழின்னு. முதல்ல இருக்கிறது நிலைமொழின்னு பேரு. இதெல்லாம் இலக்கண சொற்கள் அடிக்கடி பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்னன்னு விளங்காது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆமையின் முதல்ல இருக்கிறது நிலைமொழி, இரண்டாவது இருக்கு மறுமொழி. இந்த நிலைமொழியுடைய கடைசியில நிலைமொழி அந்த நிலைமொழியில என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்கிறேன். இப்ப நான் சொன்ன 9 சொன்னல, 9 சொன்னல, அந்த 9 என்ன இருக்கு நிலைமொழியில? இடைச்சொல் இருக்கு. இடைச்சொல் இருக்கு. இது எந்த இடைச்சொல் தெரியுமா? அது அப்புறம் நடந்துக்கலாம். இடைச்சொல் இருக்குங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இடைச்சொல். அப்போ இது இன்னுங்கிறது ஒரு வேற்றுமை உருவு. வேற்றுமை ஏதாவது வேற்றுமை தனியா நடத்தும்போது உங்களுக்கு தெரியலாம். இது இடைச்சொல்னு தெரிஞ்சுக்காங்க. இந்த இடைச்சொல்லு இன்னுங்கிறது வேற்றுமை உருவு. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஆகையினால இந்த நிலைமொழியில இருக்குல்ல, என்ன இருக்கு? நான் சொல்றேன் வேற்றுமை உருவு இருக்குன்னு நான் சொல்றேன். ஆகையினால இது வேற்றுமை தொடர். ஆமையின் முதுகில்ங்கிறது ஒரு தொடர். ஆமையின் முதுகில்ங்கிறது ஒரு தொடர். அது என்ன தொடர்? வேற்றுமை தொடர். எப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த நிலைமொழி எப்படி இருக்கோ அதை வச்சு சொல்றோம். நிலைமொழி எப்படி இருக்கோ அதை வச்சு சொல்றோம். இப்ப அடுத்தது பாருங்க, முதுகிலே அவன். அதுல நிலைமொழி என்ன இருக்கு? நிலைமொழி முதுகிலே என்ன இருக்கு? என்ன சொல்லு இருக்கு? சொன்னால எது சொல்லலாம்? என்னது? இங்க நான் வேற்றுமைன்னு போட்டேன். இது லேங்கிறது ஏங்கிறது ஒரு இடைச்சொல் தான். அது வேற்றுமை உருவு இல்லை. அப்ப அது இடைச்சொல் தொடர். இல்லையா? பாருங்க அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது என்ன இருக்கு? அது என்ன? போ அந்த தொடர்ல நிலைமொழியில் என்ன இருக்கு? பெயர் சொல். அப்ப என்ன தொடர்ந்து சொல்லணும்? சொல்லணும். ஆனா பெயர் சொல் எல்லா இடங்களும், அதாவது பெயர் சொல் சில இடங்கள்ல தான் எழுவாயாக வரும், சில இடங்கள்ல தான் எழுவாயாக வரும். நான் புத்தகத்தை வாங்கினேன். இப்ப நான்ங்கிறது பெயர் சொல், புத்தகங்கிறது பெயர் சொல் தான். ஆனா புத்தகங்கிறது எழுவாயாக இல்லை. அது ஏதோ ஒரு உருவல் சேர்ந்து, வேற்றுமை உருவோடு சேர்ந்து, புத்தகத்தை ஐயோடு சேர்ந்து, அது இல்லை, எழுவாய் இல்லை. ஆனா பெயர் சொல் எப்பெல்லாம் எழுவாயாக வருகிறதோ பெயர் சொல், அந்த நேரத்துக்கு அதை எழுவாய் தொடர்ன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு இடங்களில் அது செய்யப்படும் பொருளா வரலாம். இப்ப நான் புத்தகம் படித்தேன்னு இருக்குங்க. நான் புத்தகம் படித்தேன். இப்ப நான்ங்கிறது பெயர் சொல் தான், புத்தகம்ங்கிறதும் பெயர் சொல் தான். ஆனா புத்தகம் படித்தேன்னா எழுவாய் தொடர் இல்லை, அது வேற ஒரு தொடர். அது என்ன தொடர்ந்து பின்னால பார்ப்போம். ஏன்னா அங்க புத்தகம் எழுவாயாக இல்லை. இங்க எழுவாயாக இருக்கிறது. அதனால அது எழுவாய் தொடர். விளங்குதாது? விளங்குதான் சொல்றது? சொல்லலாம். எப்படி விளங்கு தெரியல, பார்ப்போம். அதாவது பெயர் சொல் எழுவாயாக வருகின்ற போது அது எழுவாய் தொடர். அப்புறம் சொல்லலாம். சரி, அடுத்த துயின்ற வளம் இருக்க, அது என்ன சொல்றது? நீங்க துயின்றா தூங்கியான்னு அர்த்தம். தூங்கிய. தூங்கியங்கிறது என்ன சொல்ல சொன்னல, ரொம்ப சொன்னல, அதுக்குள்ள அது என்னது? தூங்கியன்னு வச்சுக்காங்க. தூங்கிங்கிற ஒரு தெரியாத வார்த்தையா இருக்கும். தூங்கியன்னு வச்சுக்காங்க. தூங்கியன்னு இருக்கு இல்லையா,
ஆ? என்ன சொல்லுங்க? வினை 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 ஆ, ஆ. வினை சொல்லுங்க, நான் சொல்லல. வினை முற்று சொல்லியிருக்கிறேன், வினை எச்சம்னு சொல்லியிருக்கேன், பெயர் எச்சம்னு சொல்லியிருக்கேன். இந்த மூணு ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். சொல்லுங்க. வினை முற்று இல்ல. தூயின்றான் அப்படின்னாதான் வினை இல்லையா? இப்ப அது தூங்கியான்னு பேரை வச்சு மாற்றி வேணா வச்சுக்காங்க. இப்ப தூங்கிய மனிதர் அப்படின்னு இருக்கும். தூங்கிய மிருகம் இல்லையா? தூங்கி அப்ப என்ன அது என்ன அது எச்சம் அது? தூங்கிய மனிதர். வினை அச்சம். எப்படிமா? தூங்கிய மனிதர்ல இருக்கு. மனிதர் என்னது? பெயர் பெயர் அச்சம். பெயரச்சமா? பெயரச்சம் பெயரச்சம். பெயர் அச்சம். நான் முதல்ல அதுக்குதான் கேட்டேன். இந்த எச்சத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்காங்கன்னு சொன்னேன். துயின்றுங்கிறது எதோட முடியுது? துயின்ற ஒரு மனிதன் இருக்கும். துயின்ற மனிதன் இருக்கு. ஒரு ஆள் இல்லையா? அப்போ அது பெயரச்சத்தொடர். அது பெயரச்சத்தொடர். சரி. பலநனி நாட்டை இது சொல்லுங்க. நிலைமொழியில என்ன இருக்கு? நிலைமொழியில நனி நாட்டை. நனி இருக்கு. வெரி குட். நனி இருக்கு. நனி என்னது? வெரி குட். அப்போ இது உரிச்சொல் தொடர். இது உரிச்சொல். நாட்டை மறந்த இதுல என்ன இருக்கு? கடைசியில இருக்கிறது நாட்டுக்கு தான் பார்க்கணும். மறந்தா பார்க்கக்கூடாது. நாட்டை தான் பார்க்கணும். நாட்டை என்ன? சொல்லுங்க. நாட்டை புத்தகத்தை படித்தேன். புத்தகத்தை படித்தேன். புத்தகத்தை படித்தேன் இருக்கு. அங்க என்ன இருக்கு? எழுவாய் இல்ல. எழுவாய் இல்ல. புத்தகம்னு இருந்தா தான் எழுவாய். இந்த புத்தகத்தை அப்படின்னு இருக்கும்போது எழுவாய் இல்ல. என்ன இருக்கு? அந்த கடைசியில என்ன இருக்கு? நிலைமொழி கடைசியில என்ன இருக்கு? ஐதான இருக்கு. ஐதான் இருக்கு. ஐ இருக்கா? அதுதான் நாட்டு இருக்கா? அப்ப அது என்ன சொல்லுது? அது ஒரு வேற்றுமை உருவுமா? வேற்றுமை உருவு. அப்ப வேற்றுமை தொடர் சொல்லணும். அது வேற்றுமை தொடர். அடுத்தது பாருங்க. அடுத்தது கரெக்டா சொன்னீங்கன்னா பார்ப்போம். மறந்த மன்னா. மறந்த மன்னா. பெயரச்சம். வெரி குட். வெரி குட். மறந்த மன்னா பெயரச்சம். மறந்த மன்னா பெயரச்சம். மன்னர் வந்து என்னது? நாங்க முன்னால கொடுத்த 9 ஒண்ணு இருக்குது. விழி இருக்கு. விழி இருக்கு. வெரி குட். விழித்தொடர். விழித்தொடர். அடுத்தது அடுத்தது அடுக்குத்தொடர். வெரி குட். வெரி குட். யாரு உண்மை சொல்றதா? குட் குட். அடுக்கு தொடர். சரி. அடுத்தது வந்து சேர்ந்தாய். என்ன தொடரு? வந்து சேர்ந்தாய். சொல்லி பாருங்க. தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. வந்து வினை உறுப்பு. வினை முற்றா? வந்து சேர்ந்தான் வினை முற்று. அப்போ அது என்ன தொடர்றது? வினையற்ற தொடர். இன்னொன்னு நான் எழுதல. இன்னொன்னு எழுதல. சேர்ந்து நீன்னு எழுதிக்காங்க. கீழே அது கீழே எழுதிக்காங்க. சேர்ந்தாய் நீ. அடுத்த 2 எழுதிங்க. சேர்ந்தாய் நீ. அது என்ன தொடர்? சேர்ந்தாய் நீ என்ன தொடர்? சேர்ந்தாய் நீ அப்படின்னு அது ஒரு தொடர். என்ன தொடர்?
சேர்ந்து அது பெயர் அச்சம். சேர்ந்தான் நீ தானே எழுதிருக்கீங்களா? அது நிலை மொழியில சேர்ந்தான்னு இருக்கு. அந்த சேர்ந்தான்ங்கிற சொல்லு பெயரச்சமா? பெயரச்சமா? என்ன சொல்றாங்க? சித்ரா சொல்றா. சித்ரா வினைமுற்றுமா? வினைமுற்று. சேர்ந்தால் நீன்னா அது வினைமுற்று தொடர் எழுதிக்காங்க. வினைமுற்று தொடர். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல முதல்ல அதாவது ஒரு தொடரை பார்க்கணும்னா அந்த தொடருடைய நிலை மொழியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதை பார்க்கறதுதான் முன்னாடி நான் 9 சொல்லியிருக்கிறேன். அந்த 9ஐயும் நீ மனசுல வச்சுக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணா இருந்ததுன்னா அந்த தொடர்னு சொல்லணும். இது இல்லாம இருக்கலாம். அது அப்புறம் பார்ப்போம் என்னன்னு. அப்போ அதாவது பெயர் சொல்லா இருக்கலாம். பெயர் சொல்லா இருந்தா பெயர் சொல் தொடர்னு சொல்லக்கூடாது, எழுவாய் தொடர்னு சொல்லணும். எழுவாய் தொடர் பெயர் சொல் தொடர்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா பெயர் சொல் வேற எழுவாய் இல்லாம வேற பக்கத்துலயும் வரும், வேற மாதிரி வரும். நான் சொன்னேன் இல்லையா, நான் புத்தகம் படித்தேன். அங்க புத்தகம் அங்க செயற்படு பொருளா வரும், எழுவாய் வரல. நான் நேற்று வந்தேன். நான் நேற்று வந்தேன். அங்க நேற்று வந்தேன். இந்த நேற்றுங்கிற வந்தேனோட சொல்ல முடியுது. அங்க வினையச்சமா வருது. அதனால அந்த பெயர் சொல் பல நிலைகள்ல வரும். அது எழுவாய் எழுவாய் தொடர். இப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணும். இப்ப யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய புத்தகத்துக்கு ஒரு கேள்வி. நேற்று வந்தேன். நேற்று வந்தேன். இந்த தொடர் என்ன தொடர்? எதை பார்த்து சொல்லணும்? என்று எழுவாய் தொடரா? யார் சொல்றது? பொன்னியா? எழுவாய் தொடரா? கரெக்ட். நீங்க சொல்ற ஒரு வகையில கரெக்ட், ஆனால் தப்பு. நேற்று வந்தேன். நேற்றுங்கிறது என்ன சொல்றீங்க? நேற்று காலப்பெயர் தான். ஆனா இங்க நேற்று வந்தேங்கிறது முடியுது. நேற்று வந்தேன். வந்தேங்கிறது என்னது? என்ன சொல்லு? என்ன சொல்லு? வினைமுற்று. வெரி குட், வினைமுற்று. அப்ப அந்த வினைமுற்று நேற்றுங்கிறது முடியும். அப்ப அந்த நேற்றுங்கிறது என்ன தப்புங்க? நேற்று வினையச்சம். எவ்வளவு சிரமம் இருக்கு பாருங்க. ஒரு சொல்ல லேசா சொல்லிட முடியாது. அது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கணும். நேற்று வந்தேன். நேற்று வினையச்சம். இங்க பெயர் சொல்லா இருந்தா கூட நீ உடனே அது எழுவாய் தொடர்ன்னு சொல்லிடக்கூடாது. எழுவாய் தொடர்ன்னு சொல்லக்கூடாது. அது வினையச்ச, அதாவது வினையச்ச வேலையை செய்தங்க. அதனால அது வினையச்ச தொடர்ன்னு சொல்லுங்க. இந்த தொடர்களை முதல்ல இதுவரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டது என்னன்னா, அந்த 9 வகையான தொடர் சொல்லிருக்கீங்களா, 9 வகையான சொல்லு. அந்த சொல்ல மறுபடியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கணும். இந்த தொடர்ல நிலைமொழி முதல்ல, மறுமொழியை பத்தி கேள்வி இல்லை, அது புணர்ச்சின்னு தான் பேசுவோம். இங்க நிலைமொழி கடைசியில என்ன இருக்கோ அதை வைத்துதான் அந்த தொடர்களை சொல்லுகிறோம். விளங்கிச்சா? யாருக்காவது நீங்க சந்தேகம் இருக்கா? சந்தேகம் அப்பவுமே கேட்டுக்கணும். பின்னால வர உங்களுக்கு அந்த இதே செயலும் பின்னால வரும். ஒரு சிரமமா இருக்கும். அதாவது மற்ற கிளாஸ்னா இல்லை, இது ரொம்ப சிரமம். இன்னொரு டீச்சர் கூட எடுக்குன்னு சொன்னாங்க. நீங்க எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க உங்களை பேச வைக்க மாட்டாங்க, நீங்க பேசவே மாட்டீங்க. இப்ப உங்களை பாருங்க, பொன்னி, சித்ரா, உமா, இந்த 3 பேர் தான் பேசுறீங்க. மற்ற பேர்லாம் யாரும் பேச மாட்டீங்க. அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கணும். அப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேளுங்க. எனி டவுட்? எல்லாம் விளங்கிச்சா? ராமணேஸ்வரி எல்லாம் விளங்குதம்மா? ராமணேஸ்வரி ஐயா, எனக்கு ஒண்ணு அந்த முதல்ல உள்ள வேற்றுமை தொடர் அதை திரும்ப கொஞ்சம் காட்ட முடியுமா? அதாவது வேற்றுமையை பத்தி பின்னால படிக்க போறோம். இருந்தாலும் சொல்றேன்.
வேற்றுமை 8 வேற்றுமை இருக்குமா? எத்தனை வேற்றுமை? இப்போ பாடத்தை படித்தான், பேனாவால் எழுதினான் இல்லையா? அதே மாதிரி அவனுக்கு பணம் கொடுத்தான். உருபுகள் தெரிஞ்சாதானங்க பண்ண முடியும். வேற்றுமை உருபுகள் முதல்ல அவங்க தெரியணும்லங்க. அது தெரியும், அதுதான் சொல்றேன். இங்க நான் இல்ல அறியாம இருக்கிற. அதாவது இது மாதிரி வேற்றுமை உருபுகள் இருக்கு. அதுக்கு இன்னொரு கேள்வி, வேற்றுமை தொடர், வேற்றுமை பத்தி தனியா உங்களுக்கு பேசணும். அது இல்லை, அது வேற்றுமை இன்னொரு நாள் கிளாஸ் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் வேற்றுமை உருபுன்னு பேரு. ஐ ஒண்ணு, இன்னு ஒண்ணு, இல்லு ஒண்ணு, கூங்கிறது, இதெல்லாம் வேற்றுமை உருபுகள். அது தனியா ஒரு கிளாஸ் எடுப்போம். அந்த மாதிரி வேற்றுமை உருபு வந்ததுன்னா வேற்றுமை தொடர்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ அவனுக்கு பணம் கொடுத்தான், அங்க வேற்றுமை உருபு சொல்லுங்கம்மா. அவனுக்கு பணம் கொடுத்தான், வேற்றுமை உரியது. இது மாதிரி சில சொற்கள் இருக்கு. அது வேற்றுமையை சொல்லும்போது தனியா ஒரு கிளாஸ் நடத்தலாம். அது முதல்ல அதை நீ சொன்ன மாதிரி, விஜயா சொன்ன மாதிரி அதை நடத்திட்டு இதை நடத்திக்கணும். அது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு 2 கிளாஸ் வேணும். சரியா டைம் டேபிள் போடலை. அப்போ வேற்றுமை உருபுங்கிறது வந்ததுன்னா அது வேற்றுமை தொடர். நான் சொன்னேன். இன்னும் பாருங்களேன், இன்னொன்னு முதுகில் இருக்குல்ல, அது வேற்றுமை உருபு இல்லை. அது ஏங்கிற ஏகாரம், அதனால இடைச்சொல் தொடர்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க பாருங்க, அந்த இன்னொன்னு பின்னால மரம்தான் இருக்கு பாருங்க, அங்க ஐ இருக்கு, அது 2ஆம் வேற்றுமை உருபு, அது வேற்றுமை தொடர். அப்ப வேற்றுமை உருபு எங்க இருக்கிறோ அதுக்கு அடுத்து சொல்லுங்கன்னா அது வேற்றுமை தொடர்னு சொல்லுவோம். அப்ப ஆக்சுவலா என்ன சொல்லுவா இருக்கா, இந்த மாதிரி நீங்க வேற்றுமையெல்லாம் படிச்சு பிறகு என்ன பண்ணீங்கன்னா இந்த வெறும் வேற்றுமை தொடர்னு சொல்ல மாட்டீங்க. 2ஆம் வேற்றுமை தொடர், 4ஆம் வேற்றுமை தொடர், 3ஆம் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இப்ப வேற்றுமை தொடர்னா அந்த வேற்றுமை உருவம் வச்சு சொல்லி படிச்சுக்கலாம். வேற்றுமை உருவம் அப்பதான் வேற்றுமை தொடர் வரும். சரி, இப்ப புரிஞ்சுதுன்னா வேற சந்தேகம்? வேற சிரமமா? ஏன்னா நீங்க புதுசா இங்க தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால உங்களுக்கு இன்னும் சிரமமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வேற சந்தேகம் தான் கேட்கிறாங்க. ஆனா இப்ப நாங்க சொன்னது நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. சொல்லுங்க. அப்புறம் வேற எதுமா? விழித்தொடர்னா இப்போ சில சொற்கள் வந்து அண்ணன் இருக்கு, அண்ணனை கூப்பிடும்போது அண்ணா அண்ணா. அதே மாதிரி தலைவரை விழிக்கும் போது, விழித்தல்னா அழைத்தல்னு அர்த்தம், விழித்தல்னா அழைத்தல்னு அர்த்தம். தலைவரை அழைக்கும் போது தலைவர் தலைவா அண்ணா அப்படின்னு விழிக்கும் போது மாற்றம் இருக்குல்ல, அதுதான் விழியினால் ஏற்படுகின்ற மாற்றம். அது உருவம் சொல்ல முடியாது. தூரத்தில் இருப்பவரை அழைக்கின்ற பொழுது வரும். இப்போ தங்கை இருந்ததுன்னா தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆய் போட்டு தங்காய் அப்படின்னு. சில சமயத்துல பாருங்க, பொன்னின்னா பொன்னி கூப்பிடும்போது பொன்னி மற்றும் பொன்னி பொன்னி நீச்சி கூப்பிடுறோம், நீர்னா சேர்த்து கொடுக்குறோம். இதெல்லாம் விழி மாற்றங்கள், விழியிலே மாற்றங்கள். இந்த விழி மாற்றங்களுக்கு மன்னா மன்னன் தான் சொல்லுங்க, மன்னன்கிறதா சொல்லு, ஆனா மன்னான் அப்படின்னு இப்படி விழி மாற்றத்துக்கு அது அது மாதிரி விழி மாற்றம் வந்திருந்ததுன்னா அது விழித்தொடர்னு சொல்றோம். சரிதா? இன்னொன்னு ஒரு சின்ன விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம், அம்மான்னு சொல்றோம்ல, அம்மா அம்மான்னு சொல்றது விழிதான், அம்மா கூப்பிடுறதுதான், அம்மா அம்மா கூப்பிடுறோம். ஆனா அப்படி சொல்லு என்ன சொல்லுன்னா அம்மைதான் சொல்லு, அம்மாங்கிறதான் சொல்லு. கிராமங்கள்ல அம்மைன்னு தான் சொல்லுவாங்க. உங்க அம்மா வந்துட்டாங்களான்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா வந்துட்டாங்களான்னு கேட்க மாட்டாங்க. நீங்க எப்படி பர்மாவில் எப்படி கேட்கறீங்களோ தெரியல, உங்க அம்மா வந்துட்டாங்களான்னு கேட்பாங்க. அம்மைதான் சொல்லு, அது அம்மா விழியில அம்மைன்னு வந்து. ஆனா இப்ப அம்மா வெளியில் வந்த பிறகு அதுக்கு நம்ம சொல்லாக்கிறோம். அம்மாங்கிறது அம்மாங்கிறதான் சொல்லு. ஆனா அம்மா இப்ப என்ன பண்ணோம்,
அதை விழியை எப்படி மாத்துறோமோ அதையும் சொல்லாக்கிட்டோம். அதை மாத்திரம் மாமாங்கிற சொல்லு, மாமன்கிறதா சொல்லு, மாமன்கிறதா சொல்லு. அதை நான் கூப்பிடுறது மாமன் கூப்பிடும்போது அதை சொல்லாக்கிட்டோம். அம்மா மாமா அப்படின்னு சொல்லி சில பார்க்க முடியல, அப்படியே வச்சுக்கோம். அத்தைன்னா அத்தை தான், அது மாத்த முடியல. அப்போ அந்த இந்த மாதிரி மாற்றம் வருது இல்லையா, அதுக்கு விழி மாற்றம்னு பேரு. அந்த விழி மாற்றம் இருந்த தொடர் சொல்லுவது விழித்தொடர் அல்லது விழிச்சொல் தொடர், எதுன்னு சொல்லலாம். விழிச்சொல் தொடர்னு சொல்லலாம், விழித்தொடர்னு சொல்லலாம். வேற சந்தேகம், வேற சந்தேகம். அடுத்து ஒரு பிரச்சனை இருக்காது. சேர்ந்து நீ தெரியல, சேர்ந்தாய் நீ கடைசி எழுதணும். சேர்ந்தாய் நீனா சேர்ந்தாய்ங்கிறது வினைமுற்று, அது வினைமுற்று தொடர், அது வினைமுற்று தொடர். அப்போ இத்தனை தொடர்கள் இருக்கின்றன. தெரிஞ்சுக்க எத்தனை தொடர் இருக்கு? 9 தொடர்கள். இந்த 9 தொடர்களுக்கும் நல்ல கவனிச்சுக்கோங்க. அடுத்தால தொகாநிலை தொடர்கள்னு பேரு. தொகாநிலை தொடர்கள் ஆக்சுவலா தொகாநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள். இந்த 9 தொடர்களும் தொகாநிலை தொடர்கள். தொகாநிலைன்னா என்ன பொருள்னு எடுத்தீங்கன்னா மறையாத தொகாநிலை தொடர்கள் மறையாத, எதுவும் மறையல, வெளிப்படையா தெரியும். அதான் தொகாநிலை தொடர். அப்ப தொகாநிலை தொடர்னா இதுக்கு ஆப்போசிட் என்னது, இதுக்கு எதிரானது என்ன சொல்றீங்க? அந்த வார்த்தைக்கு எதிர்வார்த்தை எது சொல்லுங்க? தொகாநிலைங்கிறது மறைந்தது. இந்த இதுல இருந்தே சொல்லுங்க. தொகாநிலை எப்படி எதுல? தொகா என்பதற்கு எதிர் என்னது? எது சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. பழமொழி இல்ல, அதனால உங்களால சொல்ல முடியல. உரிச்சொல் இல்லம்மா, தொகாங்கிறது ஒரு தொகான்னா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் வேர்டு, எதிர்மறையான வார்த்தை இல்லையா? இப்ப இரவு பகல் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தொகாநிலை அதுக்கு என்ன எதிர் வார்த்தை கேக்குறாங்க? எதிர்ச்சொல். தொகாங்கிறது அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? தொகாங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு, அது பாசிட்டிவ் வேர்டு நேர்மறையா சொல்றது என்ன பண்ணும்? உடன்பாட்டா சொல்றது அதேதான். தொகு 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 தொகா, தொகு தொகா. அப்ப தொகாநிலை தொடர்கள் இருக்கிறது மாதிரி தொகைநிலை தொடர்களும் இருக்கு. தொகைன்னா அப்ப என்னது? மறைகிறதுன்னு அர்த்தம். தொகாநிலை இருக்கிறது மாதிரி தொகுநிலை என்னும் பிரிவு இருக்கு. அப்போ தொகு நிலைன்னா என்ன மீனிங் தெரியுதா? எழுவா இல்ல. தொகாநிலைன்னா மறையாத நிலைன்னு அர்த்தம். எங்கேயும் மறையாத வெளிப்படையா தெரியுது அர்த்தம். தொகு நிலைன்னா அப்ப என்ன சொல்லுங்க? மறைந்தது. தெரிஞ்சுக்காங்க. தொகாநிலை பிரிவின் தொகுநிலை என்னும் பிரிவு கண்டிப்பா இருக்கும். தொகாநிலைன்னா மறையாத நிலைன்னு பேரு, தொகுநிலைன்னா மறைகின்ற நிலைன்னு பேரு. புத்தகங்கள்ல இது எங்கேயாவது விளைக்கணும்னா முதல்ல தொகுநிலையை போட்டுப்பாங்க, மற்ற 2வது தொகாநிலையை போட்டுப்பாங்க. நான் தொகாநிலையத்தான் முதல்ல சொல்லியிருக்கேன். வேற்றுமை தொடர்ன்னு சொல்லணும், அது வேற்றுமை தொகாநிலை தொடர்ன்னு சொல்லணும். ரொம்ப நீளமா இருக்கு, நம்ம கட் பண்ணிட்டோம். பெயரச்ச தொடர்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை பெயரச்ச தொகாநிலை தொடர்தான் சொல்லணும். அது மாதிரி அது கூட அந்த 9 தொகாநிலை தொடர். நீ தொகாநிலைக்கு எதிராக இருக்கிறது அதாவது தொகுநிலை தொடர். அதாவது ஒரு தொடரின் நிலைமொழியில் ஏதாவது மறைந்து பொருள் கொண்டிருக்குமாய் அது தொடர். என்ன தொடர்னு பேரு சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. தொகுநிலை தொடர். வெரி குட். தொகுநிலை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் இவ்வளவுதான் முடிச்சிருக்கிறேன், இதுக்கு மேல சொல்லல. ஏன் சொல்லலைன்னா உங்களால இதுக்கு மேலதான் ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இன்னைக்கு எழுதுனதை நீங்க படிங்க. படிங்க. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட முடிச்சுக்கிறேன். கல்வி சிறந்ததுன்னு இருக்கு. கல்வி சிறந்தது முதல்ல. இந்த 2 பாருங்க, கல்வி பெற்றேன்னு இருக்கும். இப்ப 2 சொல்லிங்கன்னா முதல் இதுல அந்த நெறிமொழியில எதுவுமே மறையல, கல்வி சிறந்தது.
ஆமா. அது என்ன தொடரு? கல்வி சிறந்தது என்ன தொடரு? இப்ப படிச்சீங்க, அது என்ன தொடருமா? கல்விங்கிறது என்ன? அப்ப என்ன தொடருது? எழுவாய் தொடர். வெரி குட். ஆனா கீழே பாருங்க, ரெண்டாவதுல கல்வி பெற்றேன்னா அங்க ஒரு மறந்து கல்வியை பெற்றேன்னா சொல்லிடுறோம். கல்வியை பெற்றேன்னா அங்க மறைந்திருக்கு, அது மறைந்து, அதை எழுவாய் தொடர்னு சொல்லக்கூடாது. கல்வி சிறந்ததுனா தான் எழுவாய் தொடர். கல்வி பெற்றேங்கிறதுல இல்ல, அது வேற ஒரு தொடர். என்ன தொடர்னு அடுத்த நாள் பார்ப்போம். இப்ப வேண்டாம், இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். இந்த வகுப்பு ரொம்ப சிரமமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த புத்தகத்துல கூட அவ்வளவு தெளிவா எழுதிருக்க மாட்டாங்க. ஏதோ சும்மா போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தொடர்களை பற்றி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? தொகாநிலை தொடர்களை மட்டும்தான் படிச்சிருக்கிறோம். தொகாநிலை தொடர்கள் எத்தனை? அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அது ஒண்ணே ஒண்ணு, நிலைமொழியை படிக்கணும். நிலைமொழியில சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு உருவு தொக்கி நிற்கும். தொக்குதெல்லாம் இதுன்னு அர்த்தம். இது கல்வி பற்றியன்னு கல்வியை பற்றியன்னு அர்த்தம். பணம் கொடுத்தேன்னா பணத்தை கொடுத்தேன்னு அர்த்தம். புத்தகம் வாங்கினேன்னா புத்தகத்தை வாங்கினேன்னு அர்த்தம். அதுதான் தொகுநிலை. அது தொகுநிலை தொடர்ந்து பின்னால வரும். ஆனா புத்தகம் வாங்கினேன்னா முதல்ல பெயர் சொல் இருக்கு, அதனால எழுவாய் தொடர்ந்து சொல்லிடக்கூடாது. அது அடுத்தது. அது தொகுநிலை தொடர்கள் அப்புறம் பார்ப்போம். இதோட முடிஞ்சிடும். இதுக்கு மேல உங்களுக்கு வேண்டாம், ரொம்ப சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? சரி, சொல்லுங்க. இப்போ வேற என்ன சந்தேகம்? ராமேஸ்வரியில சந்தேகம் ஏதாவது வரும் சொல்லுங்கம்மா. வேற என்ன சந்தேகம்? இது ரொம்ப கொஞ்சம் கடினமான பாடம். எங்க தமிழ்நாட்டிலே கூட யாரும் சொல்லி கொடுக்குறது இல்லை. அவங்க சொல்லிட்டே போயிட்டே இருப்பாங்க. என்ன விஜயாசம் நம்ம சொல்றது? ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்க. யாரும் அம்பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சிரமம் எடுத்து இந்த பவர் பாயிண்ட போட்டு காலையில இருந்து அது அந்த இதுன்னா அந்த நீங்க என்ன படிக்க, இந்த கூகுள் மீட் வச்சிருக்கீங்கல்ல, கூகுள் மீட் ரொம்ப சிரமமா இருக்குமா, சரியா வரமாட்டேங்குது. நீங்க ஜூம் மீட் வைக்க முடியாதா ராவணேஸ்வரி? கேட்கணுங்க கேளுங்க. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, வரமாட்டேங்குது. இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ உங்களுக்கு கொடுத்தோம்னா நான் சொன்னதுமா உங்களால சொல்ல முடியாது. கூகுள் மீட் எளிமையா இருக்கும் சொன்ன மாதிரி. நீங்க கூகுள் மீட், இது ஜூம் மீட் ரொம்ப எளிமையா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இல்லைன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு மத்தியானத்துல இதே போட்டு மல்ல வச்சுட்டு இருக்கேன். இந்த வந்தா பேர் தெரிய மாட்டேங்குது, உங்க உருவம் தெரிய மாட்டேங்குது, பேச்சு தெரிய மாட்டேங்குது, ஸ்கிரீன் வர மாட்டேங்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரை எனக்கு பணக்கி வச்சுட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததுல பார்க்கும்போது என்னது, தொகைநிலை தொடரை பார்க்கணும். தொகைநிலை தொடரை பார்த்தாச்சு. தொகைநிலை தொடருக்கு நாங்க உங்களுக்கு பார்த்தாச்சு ஏராளமாக. இப்ப வேணும்னா சில கேள்விகளை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது நீங்க எந்த அளவுக்கு எழுதுவீங்க அப்படின்னு தெரியல. சரி, இப்ப பாருங்க, இது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கேள்விகள் இருக்கான்னு பாக்குறேன். கேள்வி இருந்தா அந்த கேள்வியை பாத்தீங்களா? நல்லா பள்ளிங்க. இப்ப இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். கீழே உள்ளனவற்றுள் எழுபது எங்க இருக்கு பாருங்க. இந்த ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இது 70 எங்க இருக்கு, எந்த சொல்ல, எந்த தொடர்பு? 9 பேர் குரூப்ல எதுல இருக்கு? எழுவாய் எதுல இருக்கு? எழுவாய் எதுல இருக்கு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. யோசிச்சு அடுத்த மீட்டிங்ல சொல்றீங்களா? உடுத்திப்பால் கொண்டு தைத்து பானைகளை சொல்லு இருக்கு. அதுல எழுவாய் இல்ல. அது எழுவாய் எங்க இதுல இருக்கு.
எல்லாரும் நினைச்ச கூடாது எழுவாய்னா முதல்ல இருக்குன்னு நினைச்ச கூடாது. ஒரு வாக்கியத்துல முதல்ல இருந்தா அதான் எழுவாய்ன்னு சொல்லக்கூடாது. கீழே எங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அனைவரும் தெரியறது இல்ல. எழுவாய் பயனிலை எப்படி கண்டுபிடிக்க மட்டும் சொல்றேன், மத்தெல்லாம் இன்னொரு சொல்றேன். அதாவது ஒரு செயல் நடக்கும், ஒரு செயல் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒரு செயல் நடக்கும். அந்த செயல் யார் செய்யறா, அது யார் சம்பந்தப்பட்டது, யார் சம்பந்தப்பட்டது இந்த செயல் அப்படின்னா அது எழுவாய். இப்போ எது எழுவாய், எது முதல்ல இது பாருங்க, முதல்ல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆனாவுல வினைமுற்று இல்ல, வினைமுற்றே இல்ல. ரெண்டாவது வினைமுற்று இருக்கா, வினைமுற்று இருக்கா, வினைமுற்று ராவணேஸ்வரி வினைமுற்று இருக்கா தெரியலையா? வினைமுற்று இருக்கா தெரியலையா? வினைமுற்றுனா என்னன்னு தெரியுமா? வினைமுற்றுனா என்னன்னு தெரியுமா? வினைமுற்றுன்னு சொன்னல, வினைமுற்றுனா என்ன? சித்ரா சென்றான், ஒரு செயல் 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 நடக்கணும், செயல் நடந்தா செயல் நடந்தா செயல் வந்து எத்தனையோ செயல் இருக்கு, ஆனா செஞ்சால் யாருங்கிறது தெரியாம இருக்கு. ஆனா ஒரே இடத்துல மட்டும் அந்த செயல் யார் சம்பந்தப்பட்டிருக்கு, பானை ஓடுகள் தான் எழுதுவார், பானை ஓடுகள் தான் எழுதுவார். மற்றவங்க பாருங்க, பானைகளை மெருகுவச்சுவோம், அங்க இல்ல, பானை கலைன்னு இருக்கு, சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை, மண் ஆடு, அது இல்ல. அப்போ இதுல எங்க இருக்குன்னா எழுவாயே, அந்த ஆழனாவதான் பானை பானை ஓடுகள், பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. அங்கதான் எழுவாய். இன்னும் உங்களுக்கு தெரியல, இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இன்னொரு தடவை கேட்கணும், கேட்டாதான் தெரியும். அப்போ ஒரு செயல் என்பது கிடைத்துள்ளனங்கிறதா செயல், அது பானை ஓடுகளோட போட்டு, அதனால பானை ஓடுகள் தான் என்னது எழுவாய். எழுவாய் எழுவாய்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? இப்பதான் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கேங்க. அதான் கேட்டேன், அது தெரியாம நம்ம சொல்லிடக்கூடாது, நீங்க தமிழ்நாட்டில் நினைச்சிட்டு சொல்லிடக்கூடாது. சரி, இப்ப பாருங்க, இது பாருங்க, இது சொல்லிருங்கன்னு நினைக்கிறேன். வினைமுற்று அமைந்துள்ள தொடர் இது, வினைமுற்று அமைந்துள்ள தொடர். வினைமுற்றுனா தெரியுமில்ல, தெரியாதா? வினைமுற்று ஒரு செயல் நடக்கணுமா, ஒரு செயல் செய்யற மாதிரி இருக்கணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதா வினைமுற்று. செயல் இருக்கு, சமைக்கிறது, சமைத்தான் இருக்கு, சமைத்தல் இல்ல, சமைக்கிறான் இல்ல, சமைக்கிறான் சமைக்கிறாள் அப்படி இருந்தாதான் வினைமுற்று. சமைத்தான்ங்கிறது வினைமுற்று இல்ல, சமைத்தான் அது வினையச்சம், வினையச்சம். ஒண்ணுன்னா சொல்லிட்டு சரின்னு போயிடலாம், அது இல்ல, அது இல்ல, எது இருக்கலாம். அப்போ இந்த வினைமுற்று என்ன, அதுதான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், வினைமுற்ற கண்டுபிடிக்க தெரியணும், வினை எச்சத்தை கண்டுபிடிக்க தெரியணும், பெயர் எச்சத்தை கண்டுபிடிக்க தெரியணும், குறிச்சொல்ல கண்டுபிடிக்க தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்களா, ஒரு வினைமுற்று கண்டுபிடிக்க கூட நீங்க திணறீங்க, எது வினைமுற்றா இருக்கும்? நாள்ல எழுதி இருக்கோம், ஒண்ணுன்னா சொல்லிட்டே வாங்க, நான் ஆமாங்கிறேன் இல்ல இதுங்கிறேன்.
எது சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கண்ணகி சொல்லுமா, சொல்லு, கரெக்டா சொல்லு, சொல்லு. ஐயா ஐயா கிளாஸ் எடுக்கிறது எனக்கு சிக்னல் ஒழுங்கா இல்லாம தெளிவாவே எனக்கு எதுவுமே கேட்கலையா. தெளிவா கேட்டாலே சொல்ல மாட்டேனே, தெளிவா கேட்கறா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. மைக் அப்பதான் இந்த மைக் வருது. இப்போ ஒரு செயல் அப்படின்னா இது கொஞ்சம் சிரமமான கேள்விதான். ஆனா வினைமுற்றுங்கிறது ஒரு செயல் சொல்வது. இப்போ வந்தால் இல்லையா, வந்தால் வந்தால் அது வினைமுற்று. அது சந்தேகம் இருக்கா? இல்ல. வந்துள்ளது அதுல வினைமுற்று இருக்கா? வந்துள்ளது வந்துள்ளது வந்துள்ளது, பூனை வந்துள்ளது, எலி வந்துள்ளது சொல்றேன். அதுல வினைமுற்று இருக்கா? இருக்கு இருக்குயா இருக்குயா. சொல்லுங்க. ஆமா வந்துள்ளது. அப்ப சொல்லுங்க, இதுல வினைமுற்று எது? இப்ப எது வினைமுற்று எது? இதுல இந்த நாள்ல எங்க இருக்கு? கரையழகு மிகுந்துள்ளது, மிகுந்தவை. மிகுந்தவைதான் வினைமுற்று. மிகுந்தவைதான் வினைமுற்று. நீங்க ஆனு வந்தான் போனான் இருந்தான்னு சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் மாறி இருந்தோடனே தெரியல. செயல் இருக்கு, அவ்வளவுதான். அந்த செயல் கலையழகு மிகுந்தவை, மிகுந்தவை வினைமுற்று. சரிதா? சரி. இப்போ இதுக்கு இதை படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாயிடுச்சு உங்களுக்கு. இனி அடுத்தது இந்த இதையும் பார்க்கலாம். இதையும் கொஞ்சம் சொல்லலாம். பேரச்சம் எந்த தொடரில் உள்ளது? இந்த 4 கேள்விதான், அதோட முடிச்ச போறேன். பேரச்சம் எந்த தொடரில் உள்ளது சொல்லுங்க. பேரச்சம் எங்க உள்ளது? சித்திரம் சொல்லணும். பேரச்சம் அந்த 3வது கேள்வியில எங்க இருக்கு? மிகுந்த. வெரி குட் வெரி குட். அப்ப பெயரச்சம் கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சு, வினைமுற்று தான் கண்டுபிடிக்க தெரியல. சரி, கீழே பாருங்க. வினைவச்சம் எந்த தொடரில் உள்ளது? தொழில் பெயர்மா, வனைகள்லாம் தொழில் பெயர். அது வினைமுற்று இல்ல, அது வினைமுற்று இல்ல. தண்ணீர்லாம் வினைமுற்று கிடையாது. வினைமுற்று அங்க எங்க இருக்கு? சித்தா கரெக்டா சொல்றேன், நினைக்கல கரெக்டா. வைத்த தண்ணீரா? தண்ணீர் அப்ப வினைமுற்றா? தண்ணீர் வினைமுற்றா? வினைமுற்று சிற்பக்கலை வினைமுற்றா? வினைமுற்று பக்கத்துல இருக்கணுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஒண்ணே சொல்லல. என்ன சொல்லல? ஊற வைக்க வேண்டும். ஆமா, ஊற வைக்க வேண்டும். அப்ப ஊற வைக்கணும் தான் என்ன அர்த்தம்? சரி, இவ்வளவுதான் கேள்வி. மேல கேள்வி காத்துல போனோம். இதோட முடிச்சுக்கலாமா? இப்பவுமே உங்களுக்கு தலை வலிக்குல்ல? ஒண்ணு தலையை தடவுறா, என்ன ஒண்ணு தலையை தடவுது. உமாவுக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ இதையும் போய் நான் சொன்னதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க போய் நினைச்சு பாருங்க, இது என்னென்ன சிரமங்கள் உங்களுக்கு வரும். சிரமங்கள் வரும், அதுக்காகத்தான் நான் மெதுவா செய்யறேன். உங்களுக்கு தொடர்கள் மட்டும் முடியல, தொடர்கள்ல பாதிதான் முடிச்சிருக்கேன். அதாவது தொகாநிலை தொடர்கள் தான் முடிச்சிருக்கேன். தொகைநிலை தொடர்கள் அடுத்த வகுப்புல இருக்கும், அடுத்த வகுப்புல இல்லையா? அதனால இதை நீ கொஞ்சம் இன்னொரு எழுதுனதெல்லாம் எழுதிருக்கீங்கல்ல, எழுதிருக்கேன். சரி, வேணா இந்த பவர் பாயிண்ட உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதை ஷேர் பண்ணி அதையும் படிச்சுக்காங்க நீங்க. விஜயா நினைக்கிறேன், விஜயாவுக்கு அந்த இதுல போட்டுருவாங்க. அதை பிடிஎஃப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். பிடிஎஃப் பண்ணி அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஆன்சர் கீழே இருக்கு, இங்க நானே வச்சுருக்கேன் கீழே.
கடைசியில இருக்கு. இப்ப நான் ஆன்சர் தர மாட்டேன் உங்களுக்கு, ஏன்னா நீங்க யோசிக்க மாட்டீங்க. நீங்க யோசிங்க. அப்புறம் அடுத்த வகுப்புலையும் கூட நம்ம இதைத்தான் நடத்த போறோம். அடுத்த வகுப்பு நான் வரமாட்டேன், அதுக்கு அடுத்த வகுப்பு நான் நடத்துறேன். அது வரைக்கும் நீங்க இதை நல்லா பார்க்கணும். அப்புறம் தொகைநிலை தொடர் நடத்துவேன், அதுக்கப்புறம் எல்லா கேள்வியும் நடத்துவேன், அப்புறம் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப நீங்க வீட்டுக்கு போய் நீங்க என்னதான் நடத்துறாரு, ஏதாவது விளங்கலையா அப்படிங்கிறது தெரியும் இல்லை. ஏன்னா இங்க தமிழ்நாட்டிலே கூட இதை யாரும் நடத்துறது இல்லை. அப்படியே சொல்லிட்டே போயிருவாங்க. அவங்க என்னமோ நினைச்சு சொல்லுவாங்க. அது மாதிரி அதனால உங்களுக்காக சிரமப்பட்டு 4 நாள் இதை உட்கார்ந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்காக. ஏன்னா நீங்க ஆர்வத்தோடு தமிழ் படிக்கிறீங்கிறதுனால. அதனால சந்தேகம் வரலாம், வந்தா நீங்க அடுத்த கேட்கலாம். நீங்க சந்தேகமே கேட்க மாட்டீங்க, அதுதான் பெரிய புத்தகமா இருக்கு. ஆள்மை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாங்க. இன்றைய வகுப்பில் ஐயா அவர்கள் நமக்காக பாத்தீங்கன்னா எப்படி எழுத்து, சொல்லு, சொற்றொடரு, அதுல எப்படி வாக்கியத்துல உருவாக்க சொல்லிட்டு அந்த சொற்றொடரை என்னென்ன வகைகள் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மிக அருமையாக வினைச்சொல், அந்த பெயர்ச்சொல், வினைச்சொல்ல இடைச்சொல், உரிச்சொல் இவற்றில் 4க்கும் 9 சொற்கள் நிலைகள்ல நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிக அருமையாக மிக மிக சிரமப்பட்டு, ஏனென்றால் இந்த வகுப்பு உண்மையிலுமே இங்குமே பாத்தீங்கன்னா சாய்ஸ்ல விடுற நிலைகள்ல தான் மாணவர்கள் படிக்கிற ஒரு நிலை இருக்கின்றது. அந்த ஒரு நிலை எளிமைப்படுத்தி மிக அருமையாக ஐயா அவர்கள் உங்களுக்காக எடுத்திருக்கிறார்கள், எங்களுக்காகவும் எடுத்திருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பை மீண்டும் மீண்டும் இணைய வைத்த அதியன் பன்னாட்டு கல்விக் கழகத்தின் இணை இயக்குனர் திரு ராஜ்குமார் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ராவணேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும், இங்கு தொடர்ந்து பங்கு பெற்றிருக்கின்ற பேராசிரியர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், அதை தொடர்ந்து பங்கு பெறுகின்ற பள்ளி ஆசிரியர் முனைவர் ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும், யாழினி அம்மையார் அவர்களுக்கும், யோகாம்பால் ஆசிரியர் தொடர்ந்து அங்கு பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பு என்ன தலைப்பு எடுக்கலாம் என்பதை நான் கலந்துரையாடி